ஐயோ அக்னயே பிரஜாபதையே இதன்னா என்ன இது? பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னா மூட்டையை கொண்டு வந்திருக்கேன். ஐயரா, மூட்டையில தான் பொண்ணு இருக்கு. மூட்டைக்குள்ள பொண்ணு இருக்கா? இது பொண்ணா இல்ல புண்ணாக்கா மூட்டையில கட்டி கொண்டு வரதுக்கு? அது பொண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுச்சு, அதான் பசங்க பொண்ணை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்ப இது திருட்டு கல்யாணமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? காசை வாங்கணுமா 5 மந்திரத்தை சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படிங்கிறல பேஷா பண்ணிடுறேன். டேய், அண்ணனுக்கு பேக்கமா இருக்கு. நான் கண்ணு முடிக்கிறேன். என் செல்லத்தை என் பக்கத்துல உட்காருங்க, நான் தாலி கட்டிடுறேன். சரிங்க, சீக்கிரம் தரங்க தரங்க. பிரிங்க பிரிங்க, அண்ணி தாலி கட்டிக்க துடிக்கிறாங்க. ஓம் பிரஜாபதையே ஸ்வாஹா பிரஜாபதையே இதன் நமஹ. ஓப்பன் பண்ணியாச்சடா? அண்ணே, அங்க அண்ணிய பாருங்கண்ணே. நீயா? இலக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தலையில அடிச்சு கட்டி தூக்கிட்டு வந்திருப்ப. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. உன்னை வசு நினைச்சு தெரியாம. ஐயோ, டேய் சூனா போனா. தெளிவா பண்ண முடியாது. உங்களெல்லாம் நம்பி. அண்ணே, அக்காவா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்னண்ணே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல இருந்து வடை பாயசோட சாப்பாடு வேற வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடலானே. அண்ணே, உடனே தாலியை கட்டுங்கண்ணே. இல்ல அண்ணி வாங்க அண்ணி. ஐடியா சொல்ற கொன்னுடுங்க உன்னை. கடத்தியா கூட்டிட்டு வரீங்க, இருங்க உங்களை வச்சுக்கிறேன். மீனாட்சி, 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 உள்ள இருக்கீங்களா? மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி, நீ எதுக்கும் பயப்படாத. அங்க பாருங்க, ஒண்ணும் இல்லையே. அங்க பாருங்க, ரவிவர்மன் சார். சார், சார், சீக்கிரம் சார், சார். ஒண்ணு இல்ல சார், பயப்படாதீங்க. வாங்க, பாத்து உட்காருங்க, உட்காருங்க சார். சார், இப்ப பரவாயில்லையா சார்? ஆர் யூ ஓகே? யா ஓகே. சின்ன மயக்கம் தான். மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? அதெல்லாம் இருக்கட்டும் ஆனந்த், நீங்க போன காரியம் என்னாச்சு? நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உன் அண்ணன் தான் மீனாட்சி. என்ன சொல்றீங்க ஆனந்த்? ஏன் அண்ணன் என்ன பண்ணாரு? நான் ஆசிரமத்துக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது இனியா பண்ண இத்தனை பிள்ளைக்கும் காரணம் உன் அண்ணன் தானே. உன் அண்ணன் தான் காசு கொடுத்து இவ்வளத்தையும் பண்ணிருக்காரு. என்ன ஆனந்த் சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, நான் ஆசிரமத்தோட இன்சார்ஜ கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் வாங்க போலாம். சார், சாரி சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இமிடியேட்டா போய் அர்ஜுன் சார்ட்ட எல்லா உண்மையா சொல்லுவோம். வாங்க போலாம் ஆனந்த். வா மீனாட்சி.
வந்துகிட்டே இருக்கு. எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரக்கூடாது. அர்ஜுன் சாரை நான் மனசார விரும்பிட்டு இப்ப எப்படி இன்னொருத்தரோட தாலியை நான் ஏத்துக்கிறது? இதுக்கு மேலேயும் என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அர்ஜுன் சாரை மட்டும்தான் நான் மனசார விரும்பினேன். வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியாது. ஓம் வைஸ்வாடராஜ வித்மஹே லாலிலாகி திமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். உட்காருப்பா. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. மசு, மசு உன்னை கூப்பிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஆனந்த் வந்துருவாரு இல்ல வசு? मानुषेभ्यः उकर्म ऊर्ध्वं जिगातु वेशजं सन्नो सप्तिपते सञ्चतुष्पते नः निमाले पुण्य कुटुर्गो परमेश्वराय नमः लक्ष्मी नारायणाय नमः वाणी ब्रह्मदेवताभ्यो नमः ओम मंगले देवता वन्दे धनलक्ष्मी नमः लक्ष्मी नमः श्रीलक्ष्मी नमः जयलक्ष्मी नमः. विश्वाराज विद्महे लालिलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात्. यज्ञमूर्तये इदन्नमः सप्तवती स्वाहा. अरुन्धति सुदेव्यः इदन्नमः கெட்டி மேடம், கெட்டி மேடம். நிறுத்துங்க. தாலி கட்டுற நேரத்துல வந்து இப்படி கல்யாணத்தை நிறுத்துற கலாட்டா பண்றியம்மா. சார், உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா வரியா? மாறா, மனமேடையிலிருந்து எந்திரிக்க கூடாது. உட்காருப்பா. பா, ஒரு 5 நிமிஷம் பா. மீனாட்சி கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன். நான் முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா வாங்கோ. சரி. என்ன இப்படி பண்ணீங்க? நான் என்ன மீனாட்சி பண்ணேன்? வசுந்தரா தான் உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
என்னோட சந்தேகம்லாம் இப்ப தெளிவாயிடுச்சு. ரவிவர்மன் சார் சாட்சி சொல்ல ரெடியா இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி பண்ண? எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். எனக்காகவா? என்ன நான் பேசுற? ஒரு உண்மையை மறைச்சு ஒரு காதலை கொன்னுட்டு நீ எனக்கு அர்ஜுன கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுக்கு பேசாம நீ என்னையே கொன்னுடலாம். மீனாட்சி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. எனக்கு அர்ஜுன் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையையும் மனசையும் கொண்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. தட்டி போன உன் கல்யாணம் நடக்கணும், அர்ஜுனோட சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் நினைச்சேம்மா. அதுதான்மா இதுக்கெல்லாம் காரணம். தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்காத. நான் வசுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அர்ஜுன் உனக்கு கிடைப்பாரு. விளையாடாதீங்கண்ணா. இது என்ன வியாபாரமா? ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குறதுக்கு. மனசுனா வசுந்தராவோட மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு வாழ்க்கை கொடுக்கறங்கிற பேர்ல அவங்க மனச கொன்னு அது மேல உட்காந்து தாலி கட்டுறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்சதா, இல்ல எப்படியாவது வசுந்தரா கூட நீ சேரணும்னு நினைச்சதா? மீனாட்சி, என்னோட பாசத்தை தப்பா நினைக்காதம்மா. உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணம்மா. சத்தியமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. இப்பவே போய் அர்ஜுன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி வசுந்தராவை அவர் கூட சேர்த்து வச்சிருவோம். வானா, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரமா முதல்ல அதை செய்யனா. வா. சரிம்மா, வானா. ஐயோ, இனியா, இந்த இளமாறன் கடைசியில கவுத்துட்டாருடி. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னவோ தப்பா போற மாதிரி தெரியுதுடி. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இரு. என்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரிடி. என் தங்கச்சி மேல இருந்த அன்பாலையும் அக்கறையாலையும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய கெடுக்க பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் அர்ஜுன் சாரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் நீங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு ரவிவர்மன் சார் வரைஞ்ச உண்மையான ஓவியத்தை உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டேன். பொய்யான ஓவியத்துல இருந்து இனியாவை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு பணம் கொடுத்து நடிக்க கூட்டிட்டு வந்தது நான் தான். இனியா தான் அவரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ராமர் காயின் எடுத்து அதை இனியா கையில கொடுத்தேன். ஆனா தனக்கு வாழ்க்கை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, உண்மையான காதல் ஜெயிக்கணும்னு மீனாட்சி எடுத்த இந்த முயற்சி என்ன ரொம்ப மெய்சிலிருக்க வச்சிருச்சு. இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருளுக்கு ஆசைப்படுறமேன்னு என் மனசாட்சி ரொம்ப உறுத்துது. இனியும் நான் பண்ண தப்ப உணரலன்னா நான் மனுஷனே இல்ல. அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. வசு, நீ நம்பின மாதிரியே உண்மை ஜெயிச்சிருச்சு பாத்தியா? வசு, வசு, வா வசு, போலாம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
ஆனந்த் தம்பி எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாரு. அர்ஜுன் தம்பி கிட்ட சொன்னா கண்டிப்பா உனக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும் வசு. வா. அம்மா வசு, நீ எதை பத்தி யோசிக்காத, டைம் வச்சு பாரு. வா போலாம், சீக்கிரம் வா. ஏய் இனியா, எல்லாரும் அங்க தாண்டி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுடி. எல்லாரும் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. இங்க இளமாறன் கல்யாணம் பண்ணல, என்ன நடக்குமோன்னு தெரியலடி. சரிடி, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்த எல்லாரும் இங்க வராங்களா? அதுக்குள்ள அர்ஜுன தாலி கட்ட வச்சிடணும். ஐயரே, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை முடிங்க. சரிம்மா. பட்டு புடவை கட்டிட்டு உட்கார முடியல, ஒரே இறுக்கமா இருக்கு. ஆனந்த் வர வரைக்கும் மந்திரத்தை ஸ்லோவா சொல்ல வைப்போம். ஐயரே, அங்க பாருங்க, பூவெல்லாம் கலைஞ்சிருக்கு, எடுத்து கொடுங்க. ஐயரே, நாங்க மந்திரத்தை எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்லுங்க. சரி சரி. ஐயரே, கொஞ்சம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்க? அப்படிலாம் பண்ண முடியாதுமா. ஓம் கடானா என்ன இப்ப போய் போன் கொடுங்க, நான் பேசுறேன். அண்ணா, உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா கிடையாது, வசுந்தரா தான். ரவிவர்மன் சார இனியா நம்ம வீட்டுல அடைச்சு வச்சிருந்தா. நாங்க அவரை காப்பாத்திட்டோம். அவர் வரைஞ்சது இனியாவோட படமே கிடையாதுனா, வசுந்தராவோட படம் தான். நாங்க இளமாறன் வசுந்தரா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம்னா. நாங்க இப்ப மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னா. தயவு செஞ்சு இனியாவோட கழுத்துல மட்டும் தாலி கட்டுறாதீங்கண்ணா, பிளீஸ்ண்ணா. சரி சரி, ஓகே. யாரு? ஆனந்த் பக்கத்துல வந்துட்டாரா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிப்பா. அச்சதை எடுத்துங்க, அச்சதை எடுத்துங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் சீக்கிரம். கொடுங்க கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்தப்பா இந்தப்பா. போட்டோ எல்லாம் இருக்குனப்பா. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம தீவனகேதுனா கண்டே பத்னாமி சுபகேதும் தீவதரதாம் சுபம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி. கெட்டிவேலம் நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்யாப்யை சர்வஸ்ய சித்யை சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. வாங்க அண்ணி, சீக்கிரம் வாங்க. வா வசு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க நீ. இங்க கல்யாணம் என்ன ஆச்சு? மண்டபத்துல யாரையுமே காணும். அதுவா, கல்யாணம் நின்னு போச்சுப்பா. அண்ணா, ஏன் நின்னுச்சுன்னு தெரியுமா? அதுவா, மாப்பிள்ளையோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்கப்பா. ஐயோ வசு, ஐயோ அண்ணி என்னாச்சு? என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? வசு, 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 அண்ணி என்னாச்சு?
நர்ஸ் பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அர்ஜுன். அவங்க ரெகுலரா போற டேப்லெட்ஸ் ஓவர் டோசேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சடனா பிரஷர் அதிகமா இருக்கு. வயசு அதிகமா இருக்கிறதுனால மயக்கம் போட்டிருக்காங்க. பிளட் பிரஷர் ஏறினதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சு. இப்ப பிரஷர் நார்மல் ஆயிருக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். சாரி, மேரேஜ் டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. நோ ப்ராப்ளம் டாக்டர், அதெல்லாம் பாத்துக்கலாம். எனிஹவ் தேங்க்யூ சோ மச். நல்ல செய்தி சொன்னீங்க. நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். அர்ஜுன், எனக்கே இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத்தைக்கு ஒண்ணு ஆகாதுல்ல அர்ஜுன்? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அம்மாவை எப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். சார், ரிசப்ஷன்ல போய் பில் பே பண்ணிடுங்க. உத்தமன் வாங்க. உனக்கு மாமியாரா வரப்போறவங்களுக்கு ஒன்னும் ஆகல போல இருக்கே. ஆமா ஆமா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. கல்யாணம் நின்னு போனதுல ரொம்ப அப்செட் ஆயிட்ட போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தைக்கு உடம்பு சரியானா போதும். அவங்க மயங்கி விழுந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு. உன் உயிர் போயிட்டு திரும்பி வந்தது மட்டும் இல்ல, உன் அத்தைக்கு உயிர் போயிட்டு திரும்பி வந்ததுக்கும் நான் தான் காரணம். எப்படியோ ஒரு வழியா உன் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பாத்தியா? இவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன அப்படி பாக்குற? ஷாக்கா இருக்கா? ஏன் கையாலேயே உனக்கு மாலை போட வச்சல்ல, எனக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? நொடிக்க வந்துட்டு எங்க அண்ணன் சொத்தையே ஆளலான்னு திட்டம் போட்டிருக்கியா? நடக்க விட்டுருவேனா? ஏய், நீ லோக்கல். என்ன பேசுறது புரியலையா? அன்னைக்கு கொடுத்த பால்ல ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மாத்திரைய கலந்து கொடுத்து அவங்கள மயக்கமாக்கி கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஏ இனியா, என்ன ஏமாத்தி ஏன் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா ஆகலான்னு பாத்தியா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல அதை நடக்க விட மாட்டேன். என் பொண்ணுதான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. பாக்குறியா? அடிப்பாவி, உன் வேலைதானா இது? அடி அமெரிக்கா, நீ பெரிய ஆளடி. சொந்தக்காரிக்கே சூனிய வச்சிட்டியடி. பால்ல மாத்திரைய கலந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டியே. அந்த அர்ஜுன் இனியாவ கல்யாணம் பண்ணிருந்தா எப்படியாவது வசு கல்யாணத்தை நிறுத்தி அவளை அந்த சோதிமணிக்கு கட்டி வச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியே. இருடி, உனக்கு வச்சிருக்கேன்டி. போற விதத்துல போனாதான் உனக்கு எல்லாமே தெரியும். போ, போய் அப்படி உட்கார்ந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. என்ன மாட்டி விடலான்னு மட்டும் திட்டம் போட்டுறாத. அது நடக்கவும் நடக்காது. போ, வாடி. சார், இப்ப எப்படி இருக்காங்க சார்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? டாக்டர், என் பொண்ணு பொழைச்சுப்பாளா? சொல்லுங்க டாக்டர். அவங்க குடிச்ச விஷத்துல வீரியம் இல்ல, அதனால ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட் எடுத்துட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்ப நார்மலா இருக்காங்க. உள்ள போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வசு, வசு, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? என்னம்மா இது? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்புன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும்னு நீங்க வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனை கடவுள் கொடுத்துட்டாரு. அதனாலதான் அவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கல. இப்ப உடனே நீங்க அர்ஜுன் சார் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. ஆமா, நீ மீனாட்சி சொல்றதான் கரெக்ட். நம்ம உடனே போய் அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஆமா வசுந்தரா, இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. வாங்க போகலாம்.
ஆமா வசுந்தரா, நீ சொல்ற மாதிரி கடவுளா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அதை விட்டுடாத வசு. ஆமா வசு, உன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்க உண்மைகளை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சுமா. கிளம்புமா, கிளம்பு, போலாம். வாங்க போலாம். பாத்து 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 எந்திரிமா. பாரு, நீ என்ன திட்டம் போட்ட, எப்படி எல்லாம் நடிச்ச, எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. கல்யாணம் நின்னு போனது உனக்கு பெரிய ஆப்பு. அந்த அர்ஜுன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டு நீ இல்ல, வசுந்தரா தான்னு அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி எனக்கு தெரியும் பாக்குறியா? ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஒரு தோழி இருக்கிறப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு தோழன் இருக்க கூடாதா? இத பாரு, உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? சொல்றேன். நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும், வசுந்தராவை என் பேரன் சோதிமணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கான சத்தியம் தான் இது. நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ப்ராமிஸ். அப்படி வா வழிக்கு. நீங்க சொல்ற மாதிரி சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். என் பின்னாடியே வா. அப்பா அம்மா யாருமே இல்லாம வளர்ந்தவனா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்ப அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அத்தை. அர்ஜுன் என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அத்தை. நடக்க இருந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்க பாருமா இனியா, இப்போ நான் சொல்றேன், என் வீட்டுக்கு நீதான் மருமக, அர்ஜுனுக்கு நீதாம்மா பொண்டாட்டி. அர்ஜுன் நம்ம வீட்டுக்கு இனியாதான் மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமும் நான் தான். அதனால யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீ இனியாவை தான் கட்டிக்கணும், சரியா? அம்மா, இதுல எந்த குழப்பமும் இல்லம்மா. நான் இனியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நானு. இது பாரு இனியா, உன் பயம் எனக்கு புரியுது. இந்த கல்யாணம் நின்னு போச்சே, எப்படா திருப்பி கல்யாணம் பண்ண போறான்னு பயப்படுறியா? பயப்படாத இனியா. என்ன ஆனாலும் சரி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என்னுடைய ஒய்ஃப். சத்தியம் பண்ணி கொடு அர்ஜுன். என்ன நடந்தாலும் நான் இனியாவதாம கல்யாணம் பண்ணுவேன். இது சத்தியம். ஆனந்த், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம வெயிட் பண்ண கூடாது. தயவு செஞ்சு உடனே போய் உண்மை சொல்லுங்க. போங்க. மீனாட்சி, அம்மா இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இந்த விஷயத்துல இப்படி அவசரப்பட வேண்டாம். ப்ளீஸ். அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் இப்போ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஹெல்த் கண்டிஷனை பாதிக்கும். அவங்க ஷாக் ஆகுற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு. அவங்கள பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். பாத்தீங்களா ஆனந்த், இதுக்கு மேலயும் நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லணுமா? இதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்?
என்ன வசு, என்னாச்சு? கல்யாணம் நடக்கல அர்ஜுன் சார். என்ன வசு, கல்யாணம் நடக்கலையா? அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டோம். உங்க கல்யாணம் நடக்காதப்போ நாங்க மட்டும் எப்படி சார் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டோம். என்ன இல்ல மாறன், இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? அவங்க எனக்கு தானே அம்மா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல அர்ஜுன் சார், உங்க அம்மாவும் என்னோட அம்மா மாதிரி தான். எனக்கு அம்மா இல்லாத சூழ்நிலையில உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அம்மா நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். வசு, அர்ஜுன் இனியா கல்யாணமும் நடக்கல. இது எல்லாத்தையுமே நல்ல நேரத்துல தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே நேரத்துல 2 கல்யாணமும் நடக்க போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் கெட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அர்ஜுன், அந்த குங்குமத்தை எடுத்து இனியா நெத்தியில வச்சு விடுப்பா. அனி, கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னு நாம சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனா இப்போ அம்மா இனியாக்கு பொட்டு வைக்க சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருச்சு. அண்ணி, நாம ஒண்ணு நினைச்சு வந்தோம், ஆனா இங்க வேற ஒண்ணு நடக்குது. அண்ணி, அம்மா இனியாதான் அவங்க மருமகங்கிற முடிவுல உறுதியா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரத்திலே அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அதுக்கு பிரேக் போட்டே தீரணும். இல்ல ஆனந்த், இந்த சிச்சுவேஷன்ல எதையுமே நம்ம மேடத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அப்போ அத பத்தி யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சார் மனசுல நான் ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கணும்னு தான் நான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஏத்துக்கிறேன். நான் நம்பின கடவுள் இந்த கல்யாணத்தை நிறுத்தின மாதிரியே என்னையும் அர்ஜுன் சார் கூட கண்டிப்பா சேர்த்து வைக்கும். என்ன இனியா, தோத்து போயிட்ட சோகத்துல அப்செட்டா வர போல இருக்கு? ஏய், என்ன விளையாடுறியா? நான் எங்க தோத்தேன்? நீதான் தோத்து போன சோகத்துல விஷத்தை குடிச்சிட்டு டாக்டர் புண்ணியத்துல உயிர் பொழைச்சிருக்க. நான் விஷத்தை குடிச்சது தோத்து போனதுக்காக இல்ல. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக என்ன வேணா செய்ய துணிகிற கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் என்னோட உணர்வுகள் எல்லாம் புரியாதுமா. ஐயோ, புரியவே வேணாம், நீயே வச்சுக்கோ.
ஆனா நல்லா சமாளிக்கிறடி. அர்ஜுன் கிடைக்காததால விஷத்தை குடிச்சிட்டு இப்படி எல்லாம் பசப்புற. பாவம், நீ என்ன பண்ணுவ? என்னமோ பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல பார்த்த. ஆனா அது நடக்கலையே. நியாயமான வழியில ஒருத்தர் கூட வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கும் அநியாயமா இன்னொருத்தர் வாழ்க்கைய தட்டி பறிக்கிறதுக்கும் நடந்த போட்டி அது. அதுல எல்லாம் நான் ஜெயிச்ச மாதிரி கல்யாணத்திலயும் நான் தான் ஜெயிப்பேன். நீ 1000 சமாதானம் சொல்லு, போட்டியில கடைசியா ஜெயிச்சது நான் தான். ஹேய், இன்னும் என் போட்டி ஆரம்பிக்கல. நான் உன்னை எதிரியாலா நினைக்கவே இல்ல. என் மனசுல அர்ஜுன் சார் மேல இருக்கிற காதலோட கம்பேர் பண்றப்போ நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். இனிமேதான் நமக்குள்ள இருக்கிற போட்டிய கலக்கட்ட போகுது. இப்பவும் சொல்றேன், அர்ஜுன் சார் என் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. எண்ணி 2 மாசம் அவரே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவாரு. பாக்கலாமா? உன் சவால நான் ஏத்துக்கிறேன். யார வீட்டை விட்டு துரத்துறாங்கங்கறத பாக்கலாம். இத பாருங்க அர்ஜுன் அம்மா, கல்யாணம் நடக்கலனாலும் இனியா அர்ஜுன் கூட நம்ம வீட்ல இருந்து மண்டபத்துக்கு மணப்பெண்ணா போயிருக்கா. குடத்துக்குள்ள எரிஞ்சாலும் குத்து விளக்கு தானே. இப்ப அர்ஜுனோட ஜோடியா நம்ம வீட்டுக்கு திரும்ப வரா. அதனால இந்த வீட்டு மருமகளுக்கான வரவேற்பை நாம கொடுத்துதானே ஆகணும். அத்தாச்சி, அதான் இனியா கழுத்துல தாலி கட்டலையே. அட என்ன அத்தாச்சி, தாலி கட்டலதான். ஆனா அம்மா ஆசைப்பட்டதுக்காக தம்பி நெத்தியில குங்குமம் வச்சிருச்சே, அது போதும்ல. இந்த வீட்ல இனியா தன்னோட வலது கால் எடுத்து வச்சு வரும்போது ஆரத்தி எடுக்கிறதான முறை. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. ஐயோ, உங்க குடும்பத்துல ஒருத்தியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க. சோத்துல உப்பு போட்டு திங்குறப்போ இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் அப்பப்ப எடுத்து கொடுக்கணும். அதான முறை. ஐயோ அத்தை, எனக்கு அந்த மரியாதைலாம் வேணாம் அத்தை. எதுக்கு ஆரத்தி எல்லாம்? நானே உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற வேதனையில இருக்கேன். இங்க பாரு இனியா, 1000 இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குமா? அதையெல்லாம் நாம நல்லபடியா ஃபாலோ பண்ணணும். நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நீதான் மருமக. ஏன் கணக்குப்படி பார்த்தா மண்டபத்துல இருந்து நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இத முதல் மறுவீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அத்தை, நீங்க இவ்ளோ ஆதங்கத்தோட பேசுறப்போ உங்க ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும் அத்தை. அத்தை, நான் உன்னை மனசுல நினைச்சிருக்கேன். ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. கூச்சப்படாம சொல்லு இனியா. அத்தை, எனக்கு நம்ம வசுந்தராவே ஆரத்தி எடுக்கட்டுமே. ஏய் கோணவாய்க்காரி, பாத்தியா எப்படி எங்க ஐடியா? உன் கனவு பலிக்க போறதில்ல. இப்போ ஆரத்தி எடுக்க போற, நாளைக்கு அச்சதையும் போடுவ. நீயே பாரு. இனியா சொல்றதும் சரிதான். வசு, நீயே வந்து ஆரத்தி எடுமா. நாளைக்கு யாருமே உன்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது இல்லையா? இனியாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தியா? போமா, போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போமா, நின்னுகிட்டே இருக்க, போ.
வெளியே கொட்டிடுமா, வெளியே 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 அப்படியே போய் வெளியில கொட்டிட்டு போ. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இனிமே எடுபடி வேலை பாக்குறது தான் உன் வேலை. நான் காலால சொல்ற வேலைய நீ தலையால செய்யணும். ஆரத்தி எடுக்கணும்னு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அது நடந்துச்சுல. இனிமே உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் தான் தீர்மானிப்பேன். இன்னும் 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்புறேன். இல்ல நான் என் பேரை மாத்திக்கிறேன். நீ ஏதோ பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னல, நல்ல பேரா யோசனை பண்ணி வச்சுக்கோ. பாருங்க அர்ஜுன் சார், நீங்க என் கல்யாணத்துல எவ்வளவு கணக்கு போட்டீங்க. எனக்கு ஊரு பூராவும் தேடி தேடி மாப்பிள்ள பாத்தீங்க. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து நாளையும் குறிச்சிங்க. ஆனா இப்ப என்னாச்சு? என் கல்யாணமும் நடக்கல, உங்க கல்யாணமும் நடக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன 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 அர்த்தம்? ஐயோ அர்ஜுன் சார், எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்களேன். என்ன அர்த்தம்? அது நம்ம காதல ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு அந்த கடவுளே நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? உனக்கு எனக்கு என்ன ஏஜென்ட் அவரு? ஐயோ என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க சார், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? இல்ல. ஆமா, நீ சொல்றதுல எதுவுமே இல்ல. நான் உங்க வழிக்கே வரேன். இப்போ கடைசி ஒரே ஒரு விஷயம். இதுல நீங்க நினைச்ச மாதிரி கடவுள் ரிசல்ட் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் உங்க வழியிலேயே குறுக்க வர மாட்டேன். என்ன பண்ண போற? ஒரு சீட்ல அர்ஜுன் இனியான்னு எழுதுறேன், இன்னொரு சீட்ல அர்ஜுன் வசந்த்ரான்னு எழுதுறேன். நான் கூட எடுக்கல, நீங்களே கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்களே ஒரு சீட் எடுங்க. அதுல அர்ஜுன் இனியான்னு வந்துட்டா? அர்ஜுன் இனியான்னு வந்துட்டா நான் உங்க வழியிலேயே வர மாட்டேன். சூப்பர். என் வழிய பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். பாய். ஆனா அர்ஜுன் வசந்த்ரான்னு வந்துட்டா உங்க வழியில நான் நிறைய வருவேன். நீங்க சொன்னீங்களே இந்த கண் அடிக்க கூடாது, அப்புறம் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் நிறைய கண்ணடிப்பேன். தெகட்ட என் காதல உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் சார். ஆனா இன்னொன்னு சொல்றேன் சார், எவ்வளவு சொன்னாலும் என் காதல உங்ககிட்ட சொல்றதுக்கு இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள என்கிட்ட மிச்சம் இருக்கும் சார். மிச்சம் இருக்குண்டி, உனக்கு மிச்சம் இருக்கும், இஷ்டம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அப்பா என்ன நாடகம் போடுறா? நாடகம் போடுறதுக்கே பிறந்தவ போல இருக்கே. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். வச்சுக்கிறேன். சரி பண்ணலாமா வேண்டாமா? என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. அர்ஜுன் சார் இந்தாங்க எடுங்க. ஐயோ பாட்டி. இரு வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம். நான் இந்த கேம ஆட மாட்டேன். என்ன அர்ஜுன் சார், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகேன்னு சொன்னீங்க. நான் கூட அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். சரி அர்ஜுன் சார், அப்புறம் உங்க விருப்பம். நான் என்ன உங்களை வற்புறுத்தியா இதெல்லாம் பண்ண வைக்க முடியும்?
நான் கிளம்புறேன். சரி சரி நான் கிளம்புறேன். என்ன பாய் பாய். போயிட்டா பாட்டி. போ. ஏய் வாடி வாடி இங்க பாரு. சரி இதுல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். ஏய் வசு அதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு கேள்ட்டா. ஏய் கொடுக்க மாட்டேன். ஏய் பாட்டி கொடுக்க மாட்டேன். பாத்தியாடி இவள இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு உள்ள வந்து கபடி ஆடிட்டு இருக்கா. கபடி நீயும் இருக்கியே, உனக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் வருமா? ஏய் வசு வசு யாராவது பார்க்க போறாங்க வசு, தயவு செஞ்சு குடு வசு. கபடி விளையாடுறதுக்கா நான் இங்க வந்தேன். நான் ஆசிரமத்துல நிறைய கபடி விளையாடி இருக்கேன். ஐயோ நீ தேரவே மாட்டடி, வேஸ்ட். பாட்டி குடு வசு. முடியாது. லைட்லாம் எரியுது. ஓகே. அப்பாவி மாதிரி நடிக்கிறான். இப்போ நான் பார்க்கலாமா சார்? பாரு பாரு. ஐயோ குடு பாப்போம். என்ன ஆக்ஷன் கிங் ரியாக்ஷன் மாறுது? சார் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு? நம்ம திருமணமும் அப்படிதான் சார். நீங்க நம்புங்க, எல்லாம் தானா நடக்கும். ஏய் அதெல்லாம் நம்ப மாட்டேன், சுத்தமா நம்பவே மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் சார். வற்புறுத்தி எதையுமே வர வைக்க முடியாது, இன்க்ளூடிங் காதல். ஆனா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே காதல் வரும் சார். நீங்க வேணா பாருங்களேன். பாத்தீங்களா, அந்த ஆண்டவனே சொல்லிட்டான். வரட்டா? ஐயோ கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சே இவ ஓவரா பண்ணா. இப்ப கல்யாணம் நின்று வேற போச்சு. என்னெல்லாம் பண்ண போறாளோ?